ஆன்லைன்ல எந்த பொருள் ஆர்டர் போட்டாலும் உடனே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன். ஒண்ணு வந்து எக்ஸைட்மென்ட்டுக்காக, இன்னொன்னு வந்து ஏதாவது டேமேஜா இருந்தா உடனே நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அதுக்காக. அப்படியே நைட் டின்னர் ரெசிபியையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட் டின்னருக்கு சப்பாத்தியும், மஷ்ரூம் கிரேவியும் ஒரு மிக்ஸர் ஜார்ல தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கசகசா, வத்தல் இத மட்டும் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன். ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி முந்திரி பருப்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணது இருந்துச்சு. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, கொஞ்சமா குடமிளகாவையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டேன். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, வதங்குனதுக்கப்புறம் தக்காளிய போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி மசிஞ்சு வதங்குனதுக்கப்புறம், கட் பண்ணி வச்ச காளானையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பும், கொஞ்சமா கிரேவி பொடியும், சிக்கன் கிரேவி பொடியும் சேர்த்துருக்கிறேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வந்து வதங்கட்டும். தண்ணி எதுவும் சேர்க்கல. காளான்லேருந்தே தண்ணி இறங்கும். 5 நிமிஷம் மசாலாவோட மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆனதுக்கப்புறம், நம்ம அரைச்சு வச்ச மசாலா அதோடு சேர்த்து 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணதுக்கப்புறம், கடைசியா மிளகுத்தூள் தூவி இறக்கிடலாம். தேவைப்பட்டா கடைசியா 1 ஸ்பூன் நெய் கூட ஊத்தலாம்.